வணக்கம் நண்பர்களே, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்கின்றோம். இன்றும் பழமை போல தாயக நிகழ்வுகள் தொடர்பில், அங்குள்ள அரசியல் மாற்றங்கள் தொடர்பிலும் உரையாட இருக்கின்றோம். எங்களோடு உரையாடுவதற்காக உங்களுக்கு நன்கு அறிமுகமான தமிழ் விடுதலை இயக்கத்தினுடைய பிரித்தானிய பிரதிநிதியும் அமைப்பினுடைய மத்திய குழு உறுப்பினருமான சாம் சம்பந்தன் இணைந்து கொள்கிறார். வணக்கம் சாம். வணக்கம் ஜெயபாலன். வணக்கம் தேசன் வானொலி. இந்த மாகாண சபை தேர்தல் ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல நிக்குது. அது தேர்தல் நடக்குமா நடக்காதா என்ற ஒரு ஈடாட்டம் இருக்குது. ஆனா அதே சமயம் இந்த மாகாண சபை தொடர்பில் ஏற்படுத்தப்பட்ட உங்களுக்கும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணிக்கும் ஏற்பட்ட அந்த ஐக்கியம் ஒரு பக்கம் இருக்க, தமிழரசு கட்சியோடும் நீங்கள் ஒரு உடன்படிக்கைக்கு வந்திருப்பதாக சில தகவல்கள் வெளிவந்திருக்கின்றது, ஊடக தகவல்கள். சுமந்திரனோடு நீங்கள் அண்மையில் உரையாடியதாக, சில தினங்களுக்கு முன்னால் உரையாடி சில உடன்பாடுகள் எட்டப்பட்டிருப்பதாகவும் சொல்லப்படுது. அது என்ன நடக்குது? இப்போ நீங்க ரெண்டு கேள்வி என்னட்ட கேட்டுக்கிறீங்கள். ஒன்று மாகாண சபை சம்பந்தமானது. மாகாண சபை சம்பந்தமா இப்ப ஏற்கனவே சாணக்கியன் போட்ட தனிநபர் பிரேரணையை அப்ரூவ் பண்ணே இல்லை. இவர்கள் ஒரு இன்னொரு குழு ஒன்று அமைச்சிருக்கிறார்கள். இது எங்களுக்கு கடும் அதிருப்தி. இந்த குழுக்கள் அமைக்கிறது இது ஒரு காலம் தள்ளுற செயற்பாடு. எங்கட தமிழ் கட்சிகள் நிலப்பாடு இந்த பழைய முறைப்படி உடனடியா இந்த தேர்தலை நடத்தணும்ன்றது. அது உங்களோட முதலாவது இதுக்கு ஆன்சர். ரெண்டாவது, நீங்கள் இந்த ஒற்றுமை சம்பந்தமா கேட்டீங்களா, இது நாங்கள் டெலவோ பொறுத்தளவில் நான் உங்களுக்கு தொடர்ந்து சொல்லி கொண்டு வரேன். எங்களை பொறுத்தளவு ஒரு அரசியல் தமிழ் மக்களுக்கு ஒரு அரசியல் தீர்வு மட்டும் நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு ஒரு குடையிலான் இருக்கணும் பண்றதுல நாங்கள் உறுதியா இருந்தாங்க. அந்த இதுல நாங்கள் தமிழிசை கட்சிக்கும் எங்களோட டிடிஎன்ஏல இருக்கிற பங்காளி கட்சிகளுக்கும் ஆனா கூட்டங்கள் தொடர்ந்து ரெண்டாம் மூன்றாம் ஒரு மாதமும் சந்திக்கிறது. அதுல நாங்கள் ஏற்கனவே இணங்கின விடயங்கள் ஒன்று இந்த மாகாண சபை தேர்தல் நடத்தணும் அழுத்தத்தை கொடுக்கிறது. மற்றது அரசியல் தீர்வுக்கு நாங்கள் ஒரு கமெண்ட் டாக்குமெண்ட் இப்ப இருக்கிற தமிழ் தேசிய கட்சிகளையும் நினைச்சு ஒரு கமெண்ட் ப்ரொபோசல் ஒன்றை வைக்கிறது. மற்றது இந்த காணி வெடிவிப்பு இதுகள் சம்பந்தமாக குரல் கொடுக்கிறது என்று அது தொடர்ச்சியா ஒரு மாதமும் நடைபெறும். தமிழரசு கட்சியும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியும் ஒரு டொம்மஞ்சரி கீரியும் பாம்புமாக தங்களுடைய அரசியலை நகர்த்தி கொண்டிருக்கிறார். இப்ப நீங்கள் ரெண்டு பேரோடையும் பேச்சுவார்த்தையில ஈடுபட்டிருக்கிறீங்க. இது இந்த குரங்கு அப்பம் சாப்பிட்ட கதையாக போகுதா? என்ன நடக்குது? நாங்கள் அவங்களுக்கு தொடர்ச்சி இப்ப அண்மையில ஜெயசங்கர் வந்த மூட்டமும் நாங்கள் தமிழ் தேசிய முன்னணி எல்லாரும் சேர்ந்துதான் ஒன்றாதான் சந்திக்கணும். அது தேர்தலில் சில இதுல தமிழ் தேசிய முன்னணிக்கும் தமிழிசை கட்சிக்கும் சில முரண்பாடு இருந்தாலும் ஒரு தேசிய பிரச்சனையில நாங்கள் ஒன்றா இருந்து ஒரு ப்ரொபோசல் வைக்கணும்ன்றதுல இப்ப இந்த ஜெயசங்கர் இதுலயும் அஜேந்திரகுமார் சொன்னவர் கன்ஸ்டிடியூஷன்ல இருக்கிற மாகாணசபை தேர்தல் நடத்தணும்ன்றதுல அவருக்கு மாற்று கருத்து இல்லை. அந்த மாகாணசபை இதைத்தான் அவர் ஒரு ஒத்தியாட்சிக்குள்ள அக்செப்ட் பண்ண இல்லையான்னு கருத்தை வைக்கிறாரே தவிர இந்த தேர்தல் நடத்தப்பட வேணும்ன்றதுல அவருக்கும் மாற்று கருத்து இல்லை. இப்ப மாகாணசபையை தும்புக்கட்டையாலையும் தொடமாட்டேன் என்றவர் மாகாணசபை தேர்தலில் போட்டியிடுவாரா? நான் அவன் கட்சிக்காக கதை கேளாது, அவர்கள் போட்டியிடுவாருன்னு தான் நான் நினைக்கிறேன். எங்களை பொறுத்தளவில் நாங்கள் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்கும். தமிழ் தேசிய முன்னணி மாத்திரமில்லை, நாங்கள் நாட்டில் இருக்கிற தேசிய கட்சிகள், புலம்பெயர் இருக்கிற அமைப்புகள் எல்லாத்தையும் தமிழ்நாட்டையும் தளமா வச்சு ஒரு அழுத்தத்தை கொடுத்து இந்த அரசியல் தீர்வுக்கு நகர்த்தணும்ன்றதுல நாங்கள் டெலோ அது சந்தேகத்துக்கு இடம் இல்லை. ஏனென்றால் ஆரம்பத்தில இருந்து இந்தியாவோட வேலை நெருக்கமாக இருக்கிறது. இந்தியாவுடைய ஒரு மவுத் பீஸ் தான் சொல்லப்பட்டது. அடுத்து மாகாண சபையையும் நீங்கள் விடாப்பிடியாக சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள், அது ஒரு முதல் படியாக அமையலாம் என்று. ஆனால் இது தொடர்பில் இப்ப கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு விஜயம் செய்திருந்தார். அதனைத் தொடர்ந்து ஐரோப்பாவுக்கும் விஜயம் செய்திருக்கிறார்கள். அண்மை காலமாக அவர் இந்த கூட்டாட்சியை எல்லாம் கைவிட்டார், அவரும் சமஷ்டிக்கு வந்துட்டார் என்று சொல்லி அவருடைய தரப்பினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகிறார்கள். நீங்களும் அதை கேள்விப்பட்டிருப்பீங்கள். கஜேந்திரகுமாருடைய படங்கள் கூட எரிக்கப்பட்டிருக்குது பாரிஸ்ல. கஜன் என்பவர் அவரும் ஒரு மனித உரிமை போராளியாக சுவிஸ்ல வருடாந்தம் நிகழ்வுகளை கொண்டாடுறவர். நீங்க என்ன எப்படி பாக்குறீங்க? அது என்ன நடக்குது? இல்ல, அவற்ற கட்சி இந்த உள்ள பிரச்சனைக்கு அவைதான் அதுக்கு ஆன்சர் பண்ணணும். தாங்கள் அந்த கொள்கை விட்டு நான் அதுக்காக ஆன்சர் பண்ணேன். அதனால் அவர் இந்தியாவுக்கு போய் அவர் அந்த உறவை மேற்கொண்டதை நாங்கள் வரவேற்கிறோம். என்றால் ஒரு முரண்நிலை இருந்தது என்றால் இந்தியாவை பாய்ச்சி கொண்டு ஒரு அரசியல் தீர்வு இங்க இலங்கையில தமிழ் மக்களுடைய அரசியல் தீர்வு என்றாலே டெலோ ஒரு உறுதியான நிலப்பாட்டை அந்த காலத்துல இருந்தே கொண்டிருக்கு. அப்ப அந்த வகையில எதிர்க்காமல் இவர் அங்க போய் தமிழ்நாட்டில இருக்கிற சகல பார்ட்டிகளையும் சந்திச்சது, இந்த இதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் இப்ப டிஎம்கேயும் உங்களுக்கு தெரியும், இப்ப ஒரு எலெக்ஷன் சூழ்நிலை நடந்துருக்கு. இப்ப நினைக்கிறேன் 6 மாசம் எலெக்ஷன் டேட் அறிவிக்கப்படும் நினைக்கிறேன். பெரும்பாலும் மார்ச் எண்டிலே அல்லது ஏப்ரல் துவக்கத்துல தமிழ்நாட்டு தேர்தல் வரும். மற்றது உங்களுக்கு தெரியும், டிஎம்கேயும் பிஜேபியும் முரண்நிலையில் இருக்கிறபடியால் அப்ப
தமிழ்நாட்டுக்குள்ளாலே ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இப்ப இல்லை. ஏனென்றால் இங்க ஆளுங்கட்சியும் அங்க சென்ட்ரல்ல இருக்கிற கவர்மெண்ட் டிஃப்ரெண்ட் வியூல இருக்கிறவங்க அதை போய் அந்த முயற்சியை சேர்ந்ததுல நாங்கள் அதை விரும்புகிறோம். அதை வரவேற்று இருக்கிறீங்க. இந்த உங்களோட கூட்டிலே ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக அமையக்கூடியதாக இருக்கிறது வந்து தமிழரசு கட்சியோட டிடிஎன்ஏ வந்து சேருமாக இருந்தால் சந்திரகுமார் ஒரு முக்கியமான ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். அப்படித்தானே? இல்ல, சந்திரகுமாரை பற்றி அது தமிழரசு கட்சியில தானே முடிவெடுக்கணும். இப்ப எங்களை பொறுத்தளவுல பழையபடி இந்த டிஎன்ஏ எல்லாரும் இருந்தவ சந்திரகுமாரை தவிர மற்றபடி இதுல ஈவன் ஜனநாயக போராளிகள் கட்சியும் கடைசி காலத்துல டிஎன்ஏக்குள்ள இருந்த கட்சிகள் இருந்தது, இபிஆர்ல இருந்தது. அப்ப அதுகள் பிரச்சனை இல்லை. சந்திரகுமார் தான் சந்திரகுமாருடைய வாக்கு வங்கியும் ஸ்ரீதரனுடைய வாக்கு வங்கியும் கிள்ளச்சியை தளமாக கொண்டிருக்கிறதால அது ஒரு இல்ல நாங்கள் இதுல சேர்ந்து கேட்கல. நாங்கள் கேண்டிடேட்டா போடேக்குல நாங்கள் பிரிச்சு போடுறது தானே. இப்ப சந்திரகுமாருக்கு எத்தின இது டெலோக்கு எத்தின இபிஆர்லாவுக்கு எத்தின பிளட்டுக்கு எத்தின தமிழரசு கட்சிக்கு எத்தின இதான் நடக்கும். அப்ப அதுல பிரச்சனை வராது. இப்ப இல்லாம அந்த ஒரு ஓட்டு இப்ப நாங்கள் இப்ப வீட்டு சின்னத்துக்கு நிக்கிறோம்டா வீட்டுக்கு போட்டுட்டு தான் நீங்கள் இந்த விருப்பமான கேண்டிடேட் போடுவீங்க. அப்ப அது பெரிய பிரச்சனை வராதுன்னு தான் நான் நினைக்கிறேன். அது பெரிய வருகின்ற மாநசபை அரசாங்கம் இன்னும் அறிவிக்கவே இல்லை தேர்தல் எப்ப என்று. அப்படி தேர்தல் அறிவிக்கப்பட்டால் சுமந்திரன் முதலமைச்சர் வேட்பாளராக வாரத்துக்கு நீங்கள் எல்லாரும் சம்மதிச்சிருக்கிறதாகவும் 4 அமைச்சர் பதவிகளையும் உங்களுக்கு தரணும் என்று கூறியிருக்கிறதாகவும் அப்படி ஒரு இது என்ன மாநசபை தேர்தலே அறிவிக்காத இடத்துல நான் இதை பத்தி நான் கருத்து கூற விரும்பல. ஏன்னா இப்ப வந்து அரசியல் இப்ப இருக்கிற கரண்ட் இஷ்யூ நாங்கள் இந்த எல்லா டிஎன்ஏ கட்சிகள் இப்படி நாங்கள் ஃபேஸ் பண்றது அரசுக்கு அழுத்தம் கொடுக்கறது சம்பந்தமா தான் கதைச்சு கொண்டிருக்கிறத தவிர இப்ப வந்து தேர்தல் பங்கிடுகள் இதுல எந்த சின்னத்துல அதை பற்றி இப்ப இல்லையா. அது தேர்தலுக்கு அழுத்தம் மாநசபை கவர்மெண்ட் அழுத்தத்தை கொடுக்க போறோம். தேர்தல் வந்தால் நீங்கள் இணைந்து போட்டிக்கிறதா பிரிந்து நின்று போட்டிக்கிறதா என்ற விவரங்களும் பேசப்படும். நான் இந்த கட்சிக்காரத்தனை கதைக்கலாம். நான் டெலோன்ற சம்பந்தமா எங்களை பொறுத்தளவுல நாங்கள் கஜேந்திரகுமார் உட்பட எல்லாரும் பழைய டிஎன்ஏ இதுல நிக்கணும்ன்றதான் எங்கட விருப்பம். அது சம்பந்தமான முயற்சியை தொடர்ந்து கஜேந்திரகுமாருக்கும் அழுத்தத்தை கொடுப்போம், தமிழரசு கட்சிக்கும் அழுத்தத்தை கொடுத்து கொண்டிருப்போம். ஒரே குடையில நிக்கணும் இந்த மாகாண சபைக்கு. அப்படி அவர்கள் எல்லாம் ஒரே குடையில நிக்கணும். உங்களுக்கு ஆசனங்கள் தரையிலான்னு சொன்னா நீங்கள் அதை சம்மதிப்பீங்களா? ஏற்றுக்கொள்ளுங்க. ஆசனம் இல்லையே முக்கியம். இப்ப எங்களுக்கு வந்து அதிக அரசியல் நீங்கள் எல்லாருமே உண்டானுண்டா தமிழரசு கட்சிக்கு ஒரு சீட் கொடுக்கணும், கஜேந்திரகுமாருக்கு சீட் கொடுக்கணும், சீட் கேட்கும். வேற இல்ல இது நீங்கள் இப்ப என்னென்றால் யாழ் மாவட்டத்துல இந்த இது வந்து 8 தேர்தல் மாவட்டத்திலும் நீங்கள் இது பாராளுமன்ற தேர்தல் மாதிரி இல்ல. இதுல வந்து யாழ் மாவட்டம் செப்பரேட், கிளிநொச்சி செப்பரேட். இப்ப தேர்தல் மாவட்டத்துக்கு 2 யாழ் மாவட்ட தொகுதிகள் கிளிநொச்சியும் வருது. ஆனா இந்த மாகாண சபையில கிளிநொச்சி டிஃபரெண்ட், யாழ்ப்பாணம் டிஃபரெண்ட். அப்ப யாழ்ப்பாணத்துல 16 சீட் இருக்காங்க. 38 சீட்டா யாழ் மாவட்டத்துல 16 கேண்டிடேட்டை போடணும். 16 கேண்டிடேட்டை பழைய தேர்தல் முறையாண்டா 16 பேர் எலெக்ட் பண்ணப்படுறது 19 கேண்டிடேட்டை நீங்கள் போட வேண்டி வரும் ஒரு கட்சி. அப்ப 19 நாங்கள் அங்க பிரிக்கிறது பிரச்சனை இல்லை. அது மாதிரி எனக்கு மற்ற இடங்கள்ல குறைவு. யாழ் மாவட்டத்துல கூட மொத்தமாகவே வடக்குல 38 ஆசனங்கள் 38 ஆசனம் வரும். அப்ப அதுல பிரச்சனை வராது. அதுல வரவே இந்த அந்தந்த ஏரியா பொலிட்டிக்கல் ஸ்ட்ரென்த் பொறுத்து தான் எடுக்கலாம். சும்மா வந்து எல்லாரும் ஈக்குவலா கேட்டுக்கொண்டிருக்கல. அது அவைக்கு அந்த எப்படி அந்த மாவட்டங்கள் கிளிநொச்சியில யாருக்கு எவ்வளவு ஸ்ட்ரென்த் இருக்குது, யாழ்ப்பாணத்துல யாருக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு, பவானியால யாருக்கு, முல்லைத்தீவுல யாருக்கு, மன்னர்ல யாருக்குன்றத பொறுத்து தான் அந்த பிரிவு நடக்கும். அப்ப இந்த தமிழ் கட்சிகள் நீங்கள் எதிர்பார்க்கிறது போல இந்த பிரதான 3 கூட்டும் இணைகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அல்லது இது உங்களுடைய கனவா? எங்கட கனவில்லை. நீங்கள் இப்படித்தான் கனவு நடக்காதன்றது கஜேந்திரகுமார் நாங்கள் எல்லாம் ஒன்றாதான் ராஜேந்திரிய சந்திக்கிறோம். அந்த அளவுக்கு கஜேந்திரகுமார் வந்திருக்கிறார். நாங்கள் லோக்கல் எலெக்ஷன்லயும் கஜேந்திரகுமாரோட சேர்ந்து ஆட்சியில் அமைச்சிருக்கிறோம். அப்போ அவரும் சில விட்டுக் கொடுப்பலோட வந்திருக்கிறார். இப்பத்து கரண்ட் புவிசார் அரசியல் அவரும் முழங்கி நாங்கள் எல்லாம் ஒன்றா பணிஞ்சு அரசியல் தமிழ் மக்களின் அரசியல் தீர்வை நோக்கி அவர் நிச்சயமா அதுல நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இப்ப ஆவணம் ஒன்று நாங்கள் அரசுக்கு வைக்க போறோம். என்றால் அரசு சொல்லுது இந்த அரசு சொல்லி தப்பிக்க பாக்குது, தமிழிசை கட்சி ஒரு தீர்வை கொண்டுறது, டிடிஎன் ஒரு தீர்வு, கஜேந்திரகுமார் ஒரு தீர்வு. அப்ப இந்த முறை நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இதுதான் சர்வதேச அரசுக்கும் வச்சு ஸ்ரீலங்கா ஒப்பசியனுக்கும் பார்ட்டிக்கும் வச்சு சர்வதேசத்துக்கும் வைக்க போறோம். இதுதான் மக்களால் எலெக்ட் பண்ணப்பட்ட தமிழ் கட்சிகள ஏகபோக தீர்மானம். டிடிஎன்ஏ, தமிழரசு கட்சி, இணைந்து ஒரே அறிக்கையா வெளியிட போறீங்க. அரசியல் தீர்வு சம்பந்தமா நாங்கள் முதல்ல இப்ப டிராப் பண்ணி நாங்கள் முதல் எங்களுக்கு கதைச்சு எங்களை டிடிஎன் இருக்கிற பங்காளி கட்சிகள், தமிழரசு கட்சி நாங்கள் கஜேந்திரகுமார் எங்க போட்டு அவரோட கதைச்சு, விக்னேஸ்வரன் ஐயா தமிழ் மக்கள் கூட்டணி நினைக்கிறோம் அவருடைய எல்லாம் கதைச்சு
நாங்கள் இது அது நிச்சயமா வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எங்கள் டெலோக்கு இருக்குது. நாங்கள் அது நிச்சயமா ஐக்கிய நாடுகள் சபைக்கும் எல்லாம் அறிக்கைகள் சேர்ந்து விடுறோம்ன்றது பிறகு சுமந்திரன் தனியொரு அறிக்கை அனுப்பினார், பிறகு கஜேந்திரகுமார் தனியொரு அறிக்கை அது அந்த காலம். இப்ப நாங்கள் திருப்பியும் எல்லாரையும் ஒரு இதுல கொண்டு வந்ததான் இது அது ஒரு பாசிட்டிவா நாங்கள் பார்க்கலாம். இது இந்த முறை நடக்கும் அரசியல் தீர்வு நாங்கள் எல்லாரும் இணைஞ்சு வைப்போம் என்றதுல எங்களுக்கு தெளிவாக பூரண நம்பிக்கை இருக்கு. சந்திப்புகள்லையும் ஏனைய தலைவர்கள் சித்தார்த்தனா இருக்கட்டும், தமிழரசு கட்சியா இருக்கட்டும், ஏனைய தலைவர்கள் செல்வத்தினுடைய தலைமை பதவி அவர் விட்டுக் கொடுக்கணும் என்று கேட்டதாக சொல்லப்படுகிறது. அதுல ஒரு தேசிய உங்களோட மாநாடும் நடக்குது, அதுல தலைமை மாற்றம் பற்றியும் வாய்ப்பு இருக்கு என்று சொல்லியிருந்தீங்க. அது என்ன நடக்குது? இல்ல அது இப்ப எங்கட கட்சியின் யாப்ப விளங்கப்படுத்தி நான் போன முறை நினைக்கிறேன் கடைசியா. இப்ப எங்கட 8 மாவட்டத்திலையும் தமிழரசு கட்சிக்கு அடுத்ததா 8 மாவட்டத்திலையும் ஒரு மாவட்ட குழு அமைக்கக்கூடிய ஒரு மேன் பவரை டெலோ கொண்டு இருக்குது. எங்கட யாழ் மாவட்டம், கிளிநொச்சி, மன்னர், முல்லைத்தீவு, திருவோணமலை, வரிகலோவும், அம்பாறையும் அது நேற்று நடந்தது. அந்த மாவட்ட தெரிவுகள் முடிஞ்சது. வவனியாண்ட மாவட்ட தெரிவு இந்த வெறும் ஞாயிற்றுக்கிழமை. இப்ப நீங்கள் இன்றைக்கு 22ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த பேட்டி எடுக்கிறீங்க. இந்த வர்ற சண்டே நடக்கும். அது முடிஞ்ச உடனே நாங்கள் பிறகு எங்களோட தலைமை குழு கூடி மாநாட்டுக்கான தேதியில நாங்கள் முடிவு செய்வோம். அதுல வர பொதுக்குழு தான் நான் இப்ப கருத்து சொல்லல. இப்ப பொதுக்குழு 196 பேர் நினைக்கிறேன். மாநாடு நடக்கல அந்த 196 பேர்ல மெஜாரிட்டியா ஓட்டு எடுக்கிறவர் தான் தலைவரா வருவார். இப்ப அதுக்கு போட்டி போடுறதுக்கு மற்றவர்கள் தயாராயிருக்கிறார்களா? இது ஜனநாயக கட்சி தானே. இதுல யாரும் போட்டி போடலாம். முந்தைய கோன்சாப்புக்கும் செல்வமடைக்கும் நடந்தது கன பேருக்கு இந்த எங்கட வரலாறு தெரியாது. கடந்த அந்த நேரம் கோன்சாப் பண்ணவர், செல்வமடைக்கல் அந்த காலத்துல அவர் தலைவர் இல்லாம இருந்தவர். அப்ப அது செக்ரட்டரி ஜெனரலுக்கு கணக்க போட்டிகள் நடந்தது. இடையில ஸ்ரீகாந்த் ஐயா இருந்தவர், பிறகு இடையில பிரசன்னா இருந்தது, பிறகு ஜனா இருந்தது. அப்படி மாறி மாறி கணக்கு இருந்தது. என்ன கட்சி தானே. இதுல யார் ஓட்ட கூட எடுக்கணுமோ அவர் வருவினோம். போட்டிக்கு யாராவது முன் வந்திருக்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. மாநாட்டிலானே யார் நிக்க போய் நம்ம இப்ப நாங்கள் யாரும் இப்ப இந்த மாவட்ட குழுக்கள் நடக்கல எல்லாம் போட்டி போட்டு நான் மாவட்ட தலைவரை வேற பண்ண ஓட்டிங்கள் நடந்தது. மன்னார்ல நடந்தது, யாழ்ப்பாணத்துல நடந்தது. எதிர்த்து கேட்டவ தோத்துச்சு. நம்ம இப்ப அது போட்டிகள் நடக்கும் தானே. இது அரசியல் கட்சியில இது ஒன்றும் இது நாங்கள் ஆயுத அமைப்பில்ல தானே. இது இப்ப அரசியல் நடக்குது. நாங்கள் ஜனநாயக ரீதியா 8 மாவட்டத்திலேயும் கூட்டக்கூடிய அந்த கெப்பாசிட்டியில டெலோ இருக்குது. அதை நாங்கள் காட்டியிருக்கோம். இப்ப அந்த ஏனைய தலைவர்கள் மற்ற கட்சிகளுடைய தலைவர்கள் நீங்கள் ஒரு கூட்டுக்குள்ள இருக்கிறபடியால் அது செல்வத்தினுடைய அந்த நடவடிக்கைகள் தங்களுடைய வாக்கு வங்கியை பாதிக்கும் என்று உணர்கிறதாக சொல்லப்பட்டது. அதுல அவர்கள் செல்வத்தை ஒதுங்க சொல்லி கேட்டதாகவும் சொல்லப்படுது. அதை பற்றி நீங்கள் அறியலையா? நீங்கள் உங்களோட சோசியல் மீடியா தான் சொல்லுது. இலங்கையில அண்மையில டக்ளஸ் தேவானந்தா கைது செய்யப்பட்டார். இத நீங்கள் சொல்லிக்கொண்டு அதை விந்தன் என்றவர், நான் இப்ப சொல்லத்தான் எனக்கு ஞாபகம் இருந்து, விந்தன் என்றவர் இந்த டிவி உங்களோட இதுல சொல்லிக் கொண்டு வந்தார். இவர் இவ்வளவு காலம் இவர் இந்த கோர்ட் கேஸுக்கு போயிட்டு இவற்றை வீட்டுல அவங்க யாழ் மாவட்ட நீதிமன்றத்தால ஒட்டப்பட்டது இதுல ஆஜராகுச்சு. இவர் இவ்வளவு காலம் இழுத்தடிச்சு கொண்டு வந்தவர். சுரேன் போட்ட மான நஷ்ட வழக்குல இந்த கடந்த தேர்தலில் உங்களுக்கு தெரியும் எங்களை பற்றி அவதூறு உண்டது. இந்த கடந்த திங்கட்கிழமை குருபரன் சட்டத்தரணி மூலமா இவர் கோர்ட்ல ஆஜராகி இவர் தவணை கேட்டிருக்கார். இப்ப வாரம் மார்ச் நடக்குது. இதுவரையில செல்வமடைக்கல்நாதன் இலங்கை நீதிமன்றத்திலேயோ அல்லது போலீஸோ அரெஸ்ட் பண்ணப்பட்டவர், டக்ளஸ் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர், ரணில் அரெஸ்ட் பண்ணப்பட்டவர், எல்லாம் நடக்குது. நீங்க சோசியல் மீடியா தான் நீங்கள் குற்றம் சொல்றீங்களே. இன்னும் இதுவரையிலேயே நம்ம அரெஸ்ட் பண்ணப்படல. இலங்கை போலீஸ் கைது செய்யப்படாதவர்கள் எல்லாம் சுத்தவாளிகளில் தானே. இல்ல அதான் இதுவரையில இப்ப இது நடந்து இப்ப ஒரு 6-7 மாசமா நீங்க சோசியல் மீடியா சொல்லி கொண்டிருக்கிறீங்க. அங்கத்தை லெஜிட்டிமேட் ஊடகம் வீரேசரியோ தினக்குரல்கள்ல இதெல்லாம் சொல்லி இது வாக்களிக்கிறது மக்கள் தானே. இப்ப மக்கள் நீதிமன்றத்துக்கு போனாரா இல்லையான்னு எல்லாம் கட்சிய மலங்கடிக்கிறது என்று நீங்கள் இவ்வளவு பரப்புரை செய்து இன்றைக்கு எங்கட மாவட்ட குழு நடக்கல. அன்றைக்கு வவனியால நாங்கள் ஒரு 75 பேர் தான் வருவாங்களே ஆபீஸ்ல மாவட்ட குழு கூட்டம். அந்த 200 பேர் மாவட்ட இதுக்கு குழுவுக்கு வந்துட்டான். அப்ப அதெல்லாம் இந்த சண்டைக்கு பின்பற்று. அது மாதிரி ட்ரிங்கோல எங்களுக்கு 150 பேர் வந்தாங்க. அப்ப நீங்கள் உழவு பரப்புரை செய்து அங்க எங்கட மாவட்ட குழுவுக்கு ஒரு மாவட்டத்துல 100 பேருக்கு குறையாமல் மாவட்ட மெம்பர்ஸ் வந்துருக்காரு. யாரும் பரப்புரை செய்யறதானே. செல்வம் அடைக்கலாம் மீதுதானே விமர்சனம் வைக்கப்படும். நீங்க சோசியல் மீடியாலானே சொன்னீங்க. நீங்க சோசியல் மீடியால முந்தி அந்த காலத்துலயும் சொல்றீங்க. அங்க மன்னார் கால வர ட்ரக்ஸ் முழுக்க டெலோ தான் கடத்துது. இதுவரையில
யாராவது ட்ரக்ஸ் இதுல செல்வ பிடிபட்டதோ இல்ல செல்வம் கணக்கெல்லாம் பிடிபட்டு உள்ளுக்க இருக்கிறாரோ இல்ல. நீங்களாம் சொல்லி கொண்டு இருந்தீங்க. ஒரே முந்தி பேஸ்புக் எடுத்தீங்க என்றால் அங்க கஞ்சா கடத்துறாரு அது இது எல்லாம் சொல்லி கொண்டு நிற்கிறோம். ஆனா அங்க இவ்வளவு 1.5 லட்சம் ஆமி வடமாநிலத்துல இருக்கு, இன்டெலிஜென்ட் இருக்கிறான், இது இருக்கிறான். அப்ப அங்க இருந்து அவன் தென்னிலங்கை ஆக்களை தான் அரெஸ்ட் பண்றான். இது நிலையில டெலோவில உடனே அரெஸ்ட் பண்ணி. அப்ப இது எங்களை கரெக்ட் டெஸ்டினேஷன் சொல்றாங்க. எங்கட வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள், டெலோட வளர்ச்சியை பொறுக்க முடியாதவர்கள் இப்படியான சோசியல் மீடியா பொதுவாக்கள் இருந்து ஒதுக்க தங்களுக்கு பதவிகள் கிடைக்கல என்றாக்களும் இது நடக்கும் தானே. அந்த காலத்துல இருந்து ஒரு ஆயுத இயக்கங்கள் இருக்க புலகள் வர்றது, அவர் நோட்டீஸ் அடிச்சு விடுறது, இந்த எலெக்ஷன் டைம்ல வரும் இவர் அதை செய்தார், இவர் அதை கடத்தினார், இவர் இவர மண்டைக்க போட்டார் ஆதாரம் இல்லாம குற்றச்சாட்டாதான் இப்ப இந்த கனகரத்துக்கு நாங்கள் போட்டோம். இந்த இப்ப கேஸ் நடக்குது. அவர் அந்த ஆதாரங்கள் அவர் கணக்கு டிவியில சொன்னவர் தானே நீங்களும் போட்ட நீங்கள் நினைக்கிறேன். அப்ப இந்த ஆதாரங்களை அவர் கொடுக்க வேண்டிய நீதிமன்றத்துல இன்றைக்கு அவர் இன்னும் நீதிமன்றத்துக்கு போகல இல்ல. அதான் இவ்வளவு காலம் ஒழிச்சு தெரிஞ்சவர் அங்க கொண்டே ஓட்டினோம். நீங்கள் அங்க தெரிந்தார ஸ்ரீலங்கன் சட்டத்தின்படி நீங்கள் கிடைக்கல கலப்பான கிடைக்கலன்னு சொல்லி கொண்டிருக்க கடைசியா கொண்டு வந்து வீட்டுல ஒட்டினது கேள்விப்பட்டேன். அவர்கிட்ட வீட்டு வாசல்ல அவங்க பிஸ்காலை அனுப்பி ஒட்டி விட்ட உடனே இவர் கடைசியா ஒண்ணும் செய்யலாது. உங்களோட வீட்டுக்கு முன்னால ஒட்டினா நீங்க போய் தான் போகணும். அப்ப இந்த மண்டே போயிருக்கிறார், போய் சட்டத்திரணி குருபரனூடாக. அப்ப மண்டையில அவர் தந்தை ஆதாரங்களை கொடுத்தால் அந்த ஆதாரங்கள் நிரூபணமானால் செல்வம் அடைக்கலாம் சுரேனோ அரெஸ்ட் பண்ணப்படுகிறாங்க. அதுக்கு பிறகு நீங்கள் எங்கள்கிட்ட கேள்வி இருக்கு. அப்ப அவர் டிவிகள் இந்த எல்லா டிவிலையும் கத்தினார், என்னோட ஆதாரம் இருக்குது எல்லாம் இருக்குதுன்னா கொடுக்க வேண்டியானே. ஏன் டிவி வைக்கிறீர்கள்? நீங்கள் உறுதியாக சொல்றதை பார்த்தா அடுத்த தலைவரா செல்வம் அடைக்கலாம் மீண்டும் தலைவராக வர்றதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய இருக்கு. அது நான் சொன்னேன், அது அங்க இருக்கிற பொதுக்குழு தானே தீர்மானிக்கணும். நான் இங்க இருந்தோன்னு சொல்லல தானே பொதுக்குழு அங்க. அவருக்கு அப்படி நானும் ஊடகங்கள்லயும் நான் கேள்விப்படையில யாராவது அவற்றை தலைமை பதவிய சேலஞ்ச் பண்ணி இருக்கிறதாக தெரியும். சோசியல் மீடியா தானே இது. இப்ப உங்களுக்கு ஜென்சி புரட்சி உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி நடக்குது. இந்த சட்டபூர்வமான அரசுகளே பயப்படுது இந்த சோசியல் மீடியாவால நாட்டில குழப்பங்களை ஏற்படுத்தினோம். அதுதான் அப்படி ஒரு குழப்பத்தை தான் இங்க ஏற்படுத்த பார்த்தது டெலோ. ஆனா டெலோ முந்தைய தங்கண்ணா குட்டிமணியாக்கள் இந்த இதோட டெலோன்ற கதை முடிஞ்சது. ஜென்சி புரட்சியில நீங்கள் அப்படி தட்டிட்டும் போயிலாண்டா அவதான் இன்னைக்கு இலங்கையில மாற்றத்தை கொண்டு வரதுல அந்த அரகலியா போராட்டத்துக்கு ஜென்சி புரட்சிக்கு ஒரு முக்கிய பங்கு இருக்குதான். இல்ல அது நடந்தது. அதுக்கு பின்னாலே இருக்கிற மேலாதிக சக்திகளும் இருக்குதான். நிச்சயமா எங்களை இந்த அரசியல்ல காலோண்ட விரும்பாம இல்லாத சில வல்லாதிக சக்திகள் விரும்பிச்சா நாங்கள் நின்று பிடிக்கிறார். உங்களுக்கு தெரியும் இந்த பலமான விடுதலை புலிகளுக்கு என்ன நடந்தது, இந்த பலமான மஹிந்த ராஜபக்ச கோதபாயாக்களுக்கு என்ன நடந்தது எங்களுக்கு தெரியும். அந்த பின்னணி உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுல உங்களுக்கு தெரியும் அது பின்னணிகள் என்ன. அது மாதிரி இன்றைக்கு இப்ப ட்ரம்ப் சொல்லிப்பட்டார் ஈராக் அவர் நீட் டு கோ ஆன் ரெஜிம் சேஞ்ச் அண்ட் எல்லாதிக சக்திகள் அமெரிக்கா இந்தியா போன்ற பெரிய சக்திகள் முடிவெடுத்தால் அதை மீறி நிக்கக்கூடிய இது எல்லாமே அங்க ஒருத்தருக்கும் இல்லை. நிச்சயமா பாகிஸ்தான்ல இம்ரான்கான் ஒரு நேர்மையான தலைவராக அங்க உள்ள மக்களால பார்க்கப்பட்டார். ஆனா கடைசியா அமெரிக்கா முடிவெடுத்த பிறகு அவரால் 1 மாதம் கூட பதவியில இருக்க முடியல. இன்றைக்கு ஜெயில இருக்கிறார். சோ நீங்க சொல்ற அந்த விஷயம் உண்மைதான். அப்படி ஒரு மாற்றம் நடந்து இந்த ஜேவிபி அரசு கலைக்கப்படணும் என்று விரும்புறீங்களா? இல்ல எங்களை பொறுத்தளவுல பிரைம் மினிஸ்டர் கரண்ட் பிரைம் மினிஸ்டர் வரைக்கும் இல்ல. நாங்கள் இந்த தமிழ் கையேந்திரமா வைத்த கட்சி தமிழ் தேசிய முன்னணி தமிழரசு கட்சி நாங்கள் டெலோ உட்பட நாங்கள் அதை ஆதரிக்கல. நாங்கள் அந்த கரணியின் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை நாங்கள் ஆதரிக்க இல்லை. ஏன்னா எங்களை பொறுத்தளவு நாங்கள் இந்த கல்வி மறுசீரமைப்பு இன்றைக்கு உங்களுக்கு ஏஐ இதெல்லாம் மறைக்கல. அந்த 75ஆம் ஆண்டு கல்வி சீர்திருத்தம் தராது. ஆனா அதுல சில பிரச்சனைகள் அந்த எங்களோட தமிழ் பாட புத்தகத்துல எங்களோட பழைய மென்னற்று அதுகள் எல்லாம் அதுல சில எங்களுக்கு கருத்து முரண்பாடுகள் இருக்கு. எங்களோட வரலாறு தமிழ் வரலாறுகளை கொண்டு வரப்படும். எங்கட பிரச்சனை இவன் மாகாண சபை நடத்தப்பட வேணும், பிடிஏ ரிமூவ் பண்ணப்படணும். அப்ப எங்கட வடகிழக்கு இந்த அரசியல் பிரச்சனை வேறு. அவை இந்த கொழும்பின் பவர் ஸ்ட்ரகிள்கள் SLP PSAB அவை இந்த பவர் ஸ்ட்ரகிள்களுக்கு நாங்கள் போறது அது அவையோட அணி சேர்ந்து பிரட்டணும் என்ற எண்ணம் இல்ல. அவைகளோட சேர்ந்து நாங்கள் மாகாண சபை தேர்தல் நடத்தணும், பிடிஏ ரிமூவ் பண்ணணும் என்றால் அந்த இஷ்யூல நாங்கள் ஒத்துழைப்போம். இந்த அரசை கவுக்கணும் என்ற எண்ணம் அப்படி அரசை கவுக்கிறதுன்றது தென்னிலங்கை சிங்கள மக்கள் தீர்மானிக்க வேண்டியது தங்களுக்கு யார் அரசியல் தலைவர் என்றார். சஜித்தை தீர்மானிக்க போயினோமா, நவாலை தீர்மானிக்க போயினோமா, இவர் அனுராவை தீர்மானிக்க தென்னிலங்கை சிங்கள மக்கள் ஜனநாயக அதுல நாங்கள் தலையிட போறோம். நாங்கள் வடகிழக்குன்றது எங்களுடைய ஒரு இணைஞ்ச தாயம்.
அதுக்குரிய அரசியல் உரிமைகளை நீங்கள் தரையில்லையா நாங்கள் குறிய ஆர்ப்பாட்டத்தை செய்வோம், இந்தியாவுக்குள்ளால் அழுத்தத்தை கொடுப்போம், சர்வதேசத்துக்குள்ளால் அழுத்தத்தை கொடுப்போம். அந்த முயற்சியில நாங்கள் ஈடுபடும். உங்களுடைய முன்னாள் உறுப்பினர் MK சிவாஜிலிங்கம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்திருந்தார். இப்ப அண்மையில அவர் கஜேந்திரகுமாருக்கு எதிராக ஒரு அறிக்கையும் வெளியிட்டு இருந்திருக்கிறார். அப்படி ஒரு அறிக்கை ஒன்று வெளிவந்திருந்தது. அதாவது பிரிந்து போற சுயநிர்ணய உரிமையை கைவிட்டுட்டார் என்ற மாதிரி குற்றம் சாட்டியிருந்தார். தப்பித்தவரி சிவாஜிலிங்கம் மீண்டும் வெளிச்ச வீட்டுக்கு வந்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா? அப்படி ஒரு கோரிக்கை வச்சால் எங்களோட தலைமைப்பூடம் தானே அதை முடிவு செய்யோட. நான் தனியாக அதுக்கு முடிவு சொல்லதான். இப்ப நாங்கள் தலைமைப்பூடம் கட்சியில யாரும் இணையலாம், இதுகள் அது இல்லாத நாங்கள் எங்களோட தலைமைக்கூடம் 21 பேர் கொண்ட ஒரு தலைமை இருக்குது. அதுல நானும் ஒரு மெம்பர். நாங்கள் அதுல கூடி ஆராய்வோம், யார் எடுக்கிறதுன்றது. இதுல அது நான் தனிப்பட்ட கருத்தை சொல்ல இல்லாது. அப்படி ஒரு கோரிக்கைகள் சிவாஜிலிங்கமோ அல்லது ஸ்ரீகாந்தாண்டியோ வச்சால் அது எங்களோட தலைமைப்பூடம் கூடி முடிவெடுக்கும். இணைக்கிறதா இல்லையா என்னன்றதை நாங்கள் அந்த நேரம் நாங்கள் முடிவெடுப்போம். இப்ப இலங்கையில நடக்கின்ற இந்த அரசியல் நகர்வுகள்ல முக்கியமானது இந்த PSTA நினைக்கிறேன். PTA மாற்றாக அரசு PSTA என்று, அதாவது பிரிவென்ஷன் ஆஃப் ஸ்டேட் டெரரிசம் ஆக்டோ ஏதோ கொண்டு வருது. இதை நாங்கள் எங்களை பொறுத்தளவில் தமிழ் கட்சியில அன்றைக்கு நாங்கள் டிஸ்கஸ் பண்ணப்பட்ட நாங்கள் இதுல நாங்கள் கஜேந்திரகுமார் எல்லாரும் சேர்ந்து எதிர்ப்போம். எங்களை பொறுத்தளவில் இந்த PTA ரீப்ளேஸ் பண்ணி இன்னொரு லோவே வரக்கூடாது. இதால பாதிக்கப்பட்டது எங்கட வாய்ஸ், தமிழ் மக்கள் லெஜிட்டிமேட் வாய்ஸை பாவிக்கிறது தான் இந்த JR காலத்துல இருந்து இந்த கூட்டம் வெங்கட அது வெங்கட தலைவர் தங்கத்துறை குட்டிமணியாங்களுக்கு தூக்கு தண்டனைகள் இதுகள் எல்லாம் இந்த PTA-களால அவர்கள் பட்ட ஆசை. எங்கட அது நல்ல அனுபவம் எங்களுக்கு இருக்குது. டெலோ எங்கட தலைவர்கள்லாம் இதால தண்டிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் இன்பம் செல்வம் எல்லாம் முந்தி போட்டு உங்களுக்கு எல்லாம் தெரியும் அந்த வகையா. அப்ப இது எங்களோட தமிழாக்கள் ஒரு லெஜிட்டிமேட் வாய்ஸை அடக்குறதுக்காக தான் இந்த லோ பாவிக்கப்படும். இது ஒரு டெரரிசம். இந்த PTA லோ இருக்கேக்கலான ஈஸ்டர் குண்டு தாக்கல் நடந்தது. இன்றைக்கு வடகிழக்குல எந்த துப்பாக்கி இதுவும் இல்லை. இன்றைக்கு தென்னிலங்கையில மாசத்துக்கு ஒரு மேடர் நடந்து கொண்டு PTA தடுத்துட்டுதா. ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு மேடர் நடந்து கொண்டு உங்களுக்கு தெரியும். கோர்ட்டுக்குள்ளே வச்சு நீதிமன்றத்துக்குள்ளே வச்சு இந்த Prevention of State from Terrorism Act தான் அது PSTA என்று. அரசுக்கு எதிரான பயங்கரவாதத்தை தடுக்கிறதா இந்த நோக்கம் என்று சொல்லப்படுது. அரசுக்கு எதிரான சொன்னா நாங்கள் நீங்கள் ஒரு போராட்டம் செய்தா கூட, ஒரு ஊர்வலம் நடத்தினா கூட அது அரசுக்கு எதிரானது என்று வரவிலக்கணப்படுத்துறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. அதுல இதைத்தானே எங்களோட நீதிமன்றத்துல எங்களோட தலைவர்மார் குட்டிமணி தங்கத்துறை அவர்கள் ஏற்கனவே இதை பற்றி விளங்க உங்களுக்கு நீதிமன்ற உரையில கேட்டாலே தெரியும். இந்த சட்டத்துல நீங்கள் எங்களை தண்டிக்கலான்னு எங்கட தலைவர் தங்கத்துறை தளபதி குட்டிமணி செய்த இது ஏற்கனவே அந்த இருக்குது அவர்கள் இந்த வாக்குமூலம். அன்றைக்கே நாங்கள் இதை சொல்லிட்டோம். அப்ப ஆனாடியால் இதை திருப்பி நான் சொல்ல எங்கட தலைவர் மேல என்ன அன்றைக்கு தீர்க்கதனமா சொல்லிச்சிருமோ அதைத்தான் அறகலையில அவர்களும் சொல்லி காட்டினார். ஆனூரில் இருக்கிற தடுப்பு முகாம் நாளைக்கு அம்பாந்தோட்டைக்கு வருமென்று அன்றைக்கு எங்கட தளபதி குட்டிமணி சொன்ன வசனத்தை அறகலையில ஒரு சிங்கள லேடி நீ சொன்ன அந்த யூடியூப் நீங்கள் பார்த்திருப்பீர்கள். தலைவர் தான் தீர்க்கிறவன் நாங்கள் தீர்க்கிறதுனா இந்தியாவோட நாங்கள் துணிஞ்சு அந்த காலத்திலேயே நாங்கள் துணிஞ்சு இந்தியாவை மீறி இந்த அரசியல் பிரச்சனை எடுக்கல நாங்கள் சில இதுகளை தீர்க்க தரிசனமா தேவைப்படுத்த முடிவுகள் தான் இன்றைக்கும் அது சாதகமா இருக்கு. இன்றைக்கு இந்தியா அன்றைக்கு 87 வரைக்கும் இந்தியா ஒரு ரீஜனல் பவர், ஆனா இன்றைக்கு இந்தியா ஒரு குளோபல் பவர் ஆகும். அப்ப இன்றைக்கு அவங்க அமெரிக்கா நாளைக்கு நினைக்கிறேன் இந்த வீக்கெண்ட் யூரோப்பியன் யூனியனோட பெரிய ட்ரேட் ஃபேக்டர் போட போறான். உலகத்தின் 4வது பெரிய எக்கனமியா வந்துட்டு இப்ப அண்மையில விட்ட டிஃபென்ஸ் இதுல என்எஸ்ல 4வது பெரிய ராணுவம் அறிவிச்சிருக்காங்க. 1வது US, 2வது ரஷ்யா, 3வது சந்தையில ஒரு பெரிய சந்தை இந்தியாவுடைய சந்தைன்றது முதலாவது சனத்தொகையில். அதைத்தான் நாங்கள் இப்ப இவைக்கும் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இப்ப நாங்கள் எங்கட டெலோ நாங்கள் சொல்றோம் இந்த உங்களோட ஐடியாலஜிக்கல் இதுக்குள்ளால நீங்கள் இந்தியாவை பார்க்க நேரம் AVP அரசுக்கு நாங்க சொன்னாங்க. நீங்கள் எக்கனாமிக் ரீதியா இந்தியாவை பார்த்து இந்த பிரிட்ஜை எங்கட வடகிழக்கு ராமேஸ்வரம் தலைமையான பிரிட்ஜை போட்டு அதுக்குள்ளால டூரிசம் வரும், குட்ஸ் வரும், அது எக்கனமியா பெனிஃபிட் வடகிழக்கு எக்கனமியா பெனிஃபிட் படையக்குள்ள எப்படியும் தமிழ்நாடு குஜராத் என்ற 1 ட்ரில்லியன் வரைக்க அதுதான் ஒட்டுமொத்த இந்தியா அந்த பொருளாதாரத்தை நிமித்து. இவர்கள் அப்படியான ஒரு கண்ணோட்டத்துல இதை பார்க்கணும். இவை இந்த ஐடியாலஜிகள் இந்த பழைய தங்களோட ஐடியாலஜிகள் வியூவை வச்சுக்கொண்டு இந்தியா நாங்கள் தமிழர்கள் தமிழ் கட்சிகள் இந்தியாவோட இருக்கிற நெருக்கத்திலும் பார்க்க
என்பிபி ஜேவிபி வந்து இந்தியாவோட மிக நெருக்கமாகத்தான் இருக்கு. நெருக்கமா இருந்தாலும் இப்ப ஏற்கனவே பலாலி இந்த டெவலப்மெண்ட் பலாலியை விஸ்தரிக்கிறது சர்வதேச நிலையம் என்று சும்மா பேரை சொன்னாக்கான ரன்வேயை பிறப்பிக்கணும். அதுக்கு இந்தியா நிதி கொடுக்க ரெடியா இருக்குது. கேகேஎஸ் ஹார்பரை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு இந்தியா ரெடி கொடுக்க இருக்கு. அந்த பிரிட்ஜுக்கு இந்தியா வெயிட் பண்ணி கொண்டு இருக்கு கேவிபி இந்த பெர்மிஷனுக்கு இந்த கரண்ட் இதுன்ட்டு. அப்ப அதுகளை செய்தா தானே நான் பொருளாதார ஒரு சிக்கலும் இருக்கும். இலங்கை ஒரு சிறிய நாடு, அதுக்குள்ள நாங்கள் சனத்தொகையில மிகச்சிறிய ஒரு சிறுபான்மை, 10% குறைவு. இப்ப இந்தியாவுடைய அந்த எல்லைகளை திறந்தால், அந்த பாலத்தை போட்டாலும் சரி, ராமேஸ்வரம் பாலத்தை போட்டாலும் சரி, காங்கேசந்துறையில துறைமுகத்தை அமைச்சாலும் சரி, இந்தியாவினுடைய பொருட்களும் மக்களும் வந்து இங்க கொட்டப்படுகின்ற பொழுது இங்க உள்ள ஒரு சமநிலையில ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தும். நீங்களானே டூரிசம் என்கரேஜ் பண்ணி நீங்கள் டூரிசம் வந்து அவர்கள் வருவார்கள், பார்த்துட்டு போயிடுவார்கள். இல்ல பாதைகளை திறக்கிறது வந்து இவ்வளவு பாதை திறக்கிறதால எத்தனையா இந்த வெங்காயம் டாலுகள் இதுகள் எல்லாம் அங்கிருந்தானே வருது. நீங்கள் ஒரு அது இந்த கோஸ்ட நீங்க பார்க்கணும். கோஸ்ட் ரீதியா பாக்கல பார்த்தா சாம் வடக்கு கிழக்குல இருக்கிற தமிழர்கள் வந்து விவசாயம் செய்யறதுல அர்த்தம் இல்லாமல் போயிடும். இல்ல மார்க்கெட் எக்கனாமியில நீங்க எங்கட பெனாட்டை கொண்டு மார்க்கெட் எக்கனாமியில எங்களுடைய விவசாயிகள் வந்து அதுல போட்டி போடலாது. சில சந்தர்ப்பம் எங்க இங்க சீப்பா ஒரு ப்ரொடியூசர் இந்தியாவோட சீப்பா அங்கத்தே கவர்மெண்ட் ஃபேக்டரி எடுங்க. இன்றைக்கு இப்ப கவர்மெண்ட் ஃபேக்டரி வந்து தமிழ்நாட்டுல இருக்கண்டு வைங்க. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு தரம் செய்யற ஃபேக்டரி, அங்கே ஒரு லேபருக்கு ஒரு சம்பளம் 2000 ரூபாய் கொடுக்கணும் என்றால் அந்த கவர்மெண்ட் ஃபேக்டரி இன்னொரு சப் பிரான்ச்சை கொண்டு வந்து கிளிநொச்சியில போட்டால் இங்கே அந்த 2000 ரூபாய் வேல்யூ என்ன, ஸ்ரீலங்கன் ருபீஸ் வேல்யூ உங்களுக்கு தெரியும். அதுல அந்த சேட்டலைட் இதை கொண்டு வந்து தமிழ்நாட்டு ஃபேக்டரிகள் கொண்டு வந்து இங்க சேட்டலைட் இதெல்லாம் போடுவாங்க. போடிட்டுல எங்களுடைய ஆளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வரும், இங்க பணப்பழக்கம் வரும், எங்கட இலங்கை பொருளாதாரத்துல வடமாகாணம் ஒரு பாரிய தாக்கத்தை செலுத்தும். அது ஒட்டுமொத்தமா இலங்கையின் பொருளாதாரத்தை மேம்படுத்தும். இன்றைக்கு தமிழ்நாடு 1 ட்ரில்லியன் எக்கனாமி, குஜராத் அது ஒட்டுமொத்தம் சேர்ந்தானே இந்தியா 4.1 ட்ரில்லியனுக்கு வளர்ந்துருக்கு. அப்ப எல்லா மாநிலமும் சமமா வளர்ந்தாதான் எக்ஸாம்பிள் நடந்தது அம்பாந்தோட்ட அந்த ஏர்போர்ட். இன்றைக்கு அதுக்கு பிறகு திறந்த பலாலியில வர ப்ராஃபிட் என்ன, இன்றைக்கு ரன்னிங் காஸ்ட்லயும் அம்பாந்தோட்ட ஏர்போர்ட்டால எடுக்கலாம். அப்ப நீங்கள் உங்களோட பிள்ளையான இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு நீங்கள் போட்டபடியா தான் இந்த கண்ட்ரி பேங்க்ரப்ட் ஆனது. அப்ப நீங்க என்ன செய்யணும்? அது அம்பாந்தோட ஏர்போர்ட் வந்து ராஜபக்ச காலத்துல செய்தது. அது இப்ப நீங்க சொல்ற இந்த சந்தையை திறக்கிறது இருக்குல்லோ, இந்த சந்தையை திறக்கிறது வந்து இப்ப அமெரிக்கா போன்ற நாடுகளே வந்து, அமெரிக்கா எல்லாம் ஒரு காலகட்டத்துல குளோபலைசேஷன், அதாவது குளோபல் வில்லேஜா பார்த்த அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் இன்றைக்கு குளோபலைசேஷனுக்கு எதிராக போயிருக்கிறாங்க. அது வந்து இல்ல குளோபலைசேஷனுக்கு எதிராக அவர் வந்து அந்த ட்ரம்ப் நீங்க வரி வந்து அது அமெரிக்கால ட்ரில்லியன் அங்க கடன்ல இருக்கிறபடியால் அதை அவர் ரெக்கவர் பண்றதுக்கு தான் இந்த. அது மட்டும் இல்ல சார், அவன் என்ன பார்க்கணும் என்றால் அமெரிக்காவுடைய பொருட்கள் அமெரிக்காவிலேயே உற்பத்தி செய்யப்படணும், இறக்குமதியை குறைக்கணும் என்ற அளவுக்கு அவர்கள் வந்திருக்கிறார்கள். அந்த அப்படி இருக்கே இலங்கை போன்ற சின்ன நாடுகள் இந்தியாவுக்கு திறந்து விட்டால் இந்தியாவில நாங்கள் வந்து ஒட்டுமொத்தமாக இறக்குமதியிலேயே தங்கி இருக்கிற ஒரு நாடாக போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப நீங்க இப்ப கனடா சரி, இன்றைக்கு அமெரிக்கா ஒரு பெரிய உலக வல்லரசு, பொருளாதாரத்துல நம்பர் 1 நினைக்கிறேன். அவங்க 31 ட்ரில்லியன் எக்கனாமி நினைக்கிறேன். சரி, கனடா ஒரு சின்னம். சரி, கனடா அந்த கனடாவை இன்றைக்கு பிளாக் பண்ணி விட்டா கனடா விழுந்துடும். அப்ப கனடா ஓபனா திறந்து விட்டு கனடா இன்றைக்கு ஒரு வேர்ல்ட்ல ஒரு ரிச்சஸ்ட் கண்ட்ரியா தான் இருக்குது. அப்ப கனடா என்ன பெனிஃபிட் அடையுது? அமெரிக்காண்ட சந்தையை வச்சுதான் கனடா பெனிஃபிட் அடையுது. அங்க சில ப்ராடக்ட்ஸ். கனடா ஒரு செல்வந்த நாடாக இருக்கிறபடியா, ஒரு கேபிட்டல் எக்கனாமியா இருக்கிறபடியால் அவர்கள் தங்களுடைய பொருட்களை விற்கக்கூடியதா இருக்கு. ஆனா இலங்கையில நாங்கள் விற்கிறதுக்கு ஒன்றுமே இல்லையே. ஏதாவது செய்யறதா இருந்தாலும் இந்திய நிறுவனங்கள் வந்து அதை செய்ய போகுது. நீங்கள் தேயிலையும் ரப்பரையும் உங்களோட டூரிசம் தவிர என்ன மேனுபேக்சரிங் நீங்கள் வெளிநாட்டுக்கு இங்க இருந்து தூள், அங்க இருந்து என்ன இங்க தூளும் இது வேற என்ன? நீங்க என்ன மேனுபேக்சர்? நீங்க இந்த காரை இம்போர்ட் பண்றீங்களா இல்ல என்ன மேனுபேக்சர் நீங்கள் ஸ்ரீலங்கால இருந்து நீங்கள் வெளியில அனுப்புறீங்க? நாங்கள் விவசாயத்துக்கே இப்ப இலங்கை அம்மையில அப்பயே நீங்க இறக்குமதி செய்யுங்க. அதைத்தான் நான் சொல்றேன். நாங்கள் சந்தையை திறந்து விட்டோம் என்றால் அந்த உப்பை கூட நாங்க உற்பத்தி செய்ய. நான் என்ன சொல்றேன் என்றால் அந்த உப்பை கூடி கனடால இருந்து எங்கடைய ஆட்கள் போனவங்க அங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்ப அந்த உப்பை நான் சொல்றேன், இப்ப உப்பின் சந்தை ஒரு சுமார் ஒரு சாக்கு உப்பு இலங்கை ரூபாயில
சுமார் 300 ரூபாண்டு இலங்கை ரூபீஸ். இந்திய ரூபீஸ்ல அப்ப அது என்ன வரும், அங்க 100 ரூபீஸ். அப்ப மார்க்கெட்ல கோஸ்ட தானே எல்லாரும் பார்ப்பாங்க. அப்ப பார்ப்பாங்க, ஓகே நானே உப்பை நாங்கள் ஓகே ஸ்ரீலங்கால இருந்து எடுக்கிறது எங்களுக்கு சீப் பண்ணி இந்தியா சந்தை உங்களுக்கு திறக்க உப்பு. அது மாதிரி நீங்கள் வேற என்ன ப்ராடக்ட் என்றாலும் நான் சொன்னேன் இந்த பவுலும் இந்த கிட்டத்தட்ட அதுதானே நடக்குது சார். இப்ப இலங்கை இறக்குமதியில தங்கி இருக்கிற ஒரு நாடாகத்தான் தொடர்ந்து இருக்குது. நாங்கள் இன்னும் இறக்குமதியை நம்பி இருப்போமாண்டா எங்கள்கிட்ட இருக்கிற அந்நிய செலவாணியை நாங்கள் இந்தியாவின் இதோட நாங்க லிங்க் பண்ணிக்கல. எப்படி ஜப்பான் முன்னேறி இருக்கல அந்த சேட்டலைட் கண்ட்ரிகள் அதை சுத்தி இருந்த கண்ட்ரிகள் என்ன தென்கொரியா இதுகள் எல்லாம் எப்படி முன்னேறணும் என்றால் ஜப்பானோட ஒரு கூட்டு இது வச்சுதான் முன்னேறும். அது மாதிரிதான் நாங்கள் டெக்னாலஜிகள் இதுகளோட இப்ப அப்படியான ஒரு கூட்டை நாங்கள் வரவேற்கலாம். ஆனால் பாதையை திறந்து விடுறது எவ்வளவு தூரம் உங்களுக்கு குட்ஸ் இப்ப இந்தியால இருந்து இப்ப இந்தியன் சேட்டலைட் கம்பெனி ஒரு கம்பெனி இங்கே ஒரு ப்ராடக்ட போடுது என்றால் அவன் எங்களுக்கு முதல் மாகாண சபை இருக்கேன் அந்த ப்ராடக்ட் சரி இங்க ஒரு பெனியன் சரி அந்த சங்கு சரம் ஃபேமஸ் என்றால் அவன் இங்கே ஒரு ஃபேக்டரியை போடுறான் என்றால் அவன் அந்த சரத்தை கொண்டு திருப்பி கொழும்பு காவருக்கு கொண்டு போய் கொழும்பு காவர்ல இருந்து பிறகு அது தமிழ்நாட்டுக்கு போய் அப்ப எவ்வளவு கோஸ்ட் செலவுதான். அப்ப அவன் விரும்ப மாட்டான் அந்த ஃபேக்டரியை கொண்டு இங்க போடுறதுக்கு. அதைத்தான் நான் சொல்றோம். அப்ப இது இங்க ஒரு லேண்ட் ரூட் இருந்து என்றால் அவன் நேரடியாக இந்த கண்டெய்னர் ஸ்ட்ரைட்டா அங்க தமிழ்நாட்டுக்கு போயிடும். அப்ப அவனுக்கு ப்ராடக்ட் கோஸ்ட் குறைவு. அவன் தமிழ்நாட்டுல செய்யறதை விட இங்க அந்த சந்தை வாய்ப்பை நாங்கள் எடுக்கிறோம். இன்றைக்கு பங்களாதேஷ் எப்படி வந்துச்சு பவலம், இன்றைக்கு ஸ்ரீலங்கா அடிபட்டு போச்சு. அப்ப அந்த சந்தை வாய்ப்பு எங்களுக்கு இங்க வரும். அப்படி கணக்கு ப்ராடக்ட்கள் இருக்குது. அதை டூரிசம் வரும். ஆனால் இந்தியாவுடைய கழிவுகளை கொண்டு கொட்டுறதுக்கான இடமாக இது என்ன நாங்க உங்களுக்கு தெரியும் 70s ஸ்ரீமாவு பண்டாரநாயக்கா இந்த சுய பொருளாதாரத்தை கொண்டு தற்சார்பு பொருளாதாரத்தை கொண்டு வரைக்குள்ளதான் தமிழும் வளர்ந்தது, வடக்கு கிழக்குல விவசாயமும் வளர்ந்தது. அந்த காலம் மார்க்கெட் அப்படியே கியூபா வளர்ந்துட்டுதா. சரி தற்சார்பு ஸ்ரீமாண்ட பாலிசியில இருக்கிற கியூபா என்ன சைனா அமெரிக்காவுக்கு பக்கத்துல இருக்கிற அமெரிக்கா பல்வேறு தடைகளையும் போட்டிருக்கு. அது ஒரு காரணம். அப்படியா சைனா க்ளோஸ் எக்கனாமியா இருக்குதா? சைனா இன்றைக்கு திறந்தபடியா தான் இன்றைக்கு சைனா இன்றைக்கு இந்த செகண்ட் வல்லரசு என்ன நாங்கள் திறந்த பொருளாதாரம் அது தவிர்க்க முடியாததா வந்துட்டு இப்ப. ஆனால் அதுல ஒரு பேலன்ஸ் இருக்கணும் பாக்குறோம். அவ்வளவுதான். அது இந்த ட்ரேட் யூகேயும் இந்தியாவும் ட்ரேட் அக்ரிமெண்ட் வச்சுது. அப்ப இன்றைக்கு அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் ட்ரேட் அக்ரிமெண்ட் சில அந்த சோயாபீன் சில இதுகளை தங்களோட விவசாயிகள் அப்ப சில அந்த ட்ரேட் அக்ரிமெண்ட் நாங்கள் வச்சுக்கலாம் தானே. நான் சொல்லலையே எல்லாத்தையும் திறந்து விட சொல்லி. இப்ப ட்ரேட் அக்ரிமெண்ட் ஸ்ரீலங்காவும் இந்தியாவும் ட்ரேட் அக்ரிமெண்ட்ல போகலாம். என்ன ப்ராடக்ட விடுறது என்ன ப்ராடக்ட விடையலாது அதுல நான் உடன்பாடு. அதை அரசு ஆலோசனை செய்து அது ஒரு முடிவுக்கு வரும். கமர்ஷியல் அந்த இந்தியா ஒரு பலமான நாடாக இருக்கிறபடியா நாங்கள் அப்படியே போய் அந்த விலைக்குள்ள விழவும் இயலாது. அதே நேரம் இந்தியாவை எதிர்த்து கொண்டு நாங்கள் முன்னர் இந்தியா ஒரு பெரிய மார்க்கெட் ஒன்று இருக்கு எங்களுக்கு பக்கத்துல. அந்த மார்க்கெட்டை நாங்கள் பயன்படுத்த இயலுமா எக்கனமி ரீதியா இல்லாட்டி இந்த கிரைசிஸ் கிரெடிட் கிரைசிஸ் வந்த மூட்டம் இந்த IMF லோன் இந்தியா இல்லாட்டி இவைக்கு ஸ்ரீலங்காவுக்கு ரெஸ்கியூ பண்ணிருக்கு. இந்தியாண்ட நிர்மலா சீதாராமன் அமெரிக்கால போய் சொல்லி கதைச்சு கொடுக்க கரண்டரா கதைச்சு கொடுக்க வச்சது இந்தியா கேஷ் தான் இவையில நிமித்தி விட்டது. இல்லாட்டி இது ஒரு இலங்கையும் இந்தியாவும் இறுக்கமாகத்தான் இருக்கு. நீங்கள் முதல் குறிப்பிட்டது போல நாங்கள் அந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தோடையே நாங்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டி இருந்தோம் என்றால் ஏவிபி இந்த பழைய சித்தாந்த லென்ஸுகளால இந்தியாவை பார்க்காமல் இப்பத்தே வேர்ல்ட் எக்கனாமிக் இதுக்குள்ளால பார்த்தா ஜேவிபி அப்படி ஒரு பார்வையை வச்சு ஜேவிபிக்குள்ள அங்க 2 பிரச்சனை நடக்குது. ஜேவிபி எப்படி சந்திரிகாவை விக்டர் ஐவன் ஆக்கள் கொண்டு அவப்புறம் விக்டர் ஐவன் ஆக்களை எல்லாம் கையை விட்டு தனித்த மெட்ட ஹாட்லைனோட போய் விழுந்தெழும்பினது. அதே மாதிரி இவர் கோதாவை கொண்டு வந்த வியத்கம இவ்வளவு தெரியும். கோதா சும்மா வரையில வியத்கமன்ற ஒரு அமைப்பு பன்சிலைகளால எல்லாம் ஒர்க் பண்ணி கொண்டு வந்து அப்புறம் அவர் பவருக்கு வந்த உடனே வியத்கமன்ற இந்த சொல்லுங்க கேட்காமத்தான் இந்த உரங்களை எல்லாம் நிப்பாட்டி உங்களுக்கு தெரியும் எப்படி கிரெடிட் எல்லாம் போனது எல்லாம் இந்த ரீசன். அது மாதிரி இந்த ஜேவிபிய இந்த ஹார்ட் லைனர்ஸுக்கும் ஜேவிபியை கொண்டு வந்தா நீங்க நினைக்காங்க ஜேவிபின்ற வயல இருந்து அதுக்கு பின்னால அங்க சிவில் அமைப்புகள் இருந்தது. ஹரணி அமேசோனியா எல்லாம் இவியல் ஜேவிபின்ற ஆக்கள் இல்லை என்பிபி இந்த இப்ப இவைகள் இப்ப ஜேவிபிக்குள்ள அங்க ஒரு பிரச்சனை நடந்து இருக்குது. இந்த அனுராக்கள் ஹார்ட் லைனர்ஸ் இல்லை.
அங்காலே இந்த பேரளவு அவர்கள் ஒரு பேலன்ஸ் வச்சிருக்கிறார்கள் நினைக்கிறேன். ஒரு சின்ன ஒரு முருகல் ஒன்று இப்ப போய் கொண்டிருக்கு. இந்த ஹார்ட் லைனர்ஸுக்கும் இந்த மொடரேட் ஆக்களுக்கும் இடையில ஒரு முருகல் ஒன்று இப்ப ஸ்டார்ட் பண்ணிருக்கு. அதனால இந்த கரணியா நீக்கோணம் அது போய்கொண்டிருக்குது. அது நீ அது எப்படி போகும்? கூடுதலாக தமிழ் ஊடகங்கள்ல தான் இந்த முருகல் தமிழ் ஊடகத்தை இந்த பேப்பர் வச்சு இது வந்து சிங்கள இதுக்குள்ளால நம்பிக்கையான இதை வச்சுதான் நான் நினைக்கணும் இல்லையா. இது வந்து இது நோட் இந்த தமிழ் ஊடகத்தை நான் வச்சுக்கொண்டு நான் இந்த கருத்துக்கு நான் வரேன். நான் நினைக்கிறேன் அந்த பல்வேறு விஷயங்களை உரையாடி இருக்கிறோம். ஒரு குறுகிய இடைவெளிக்கு பிறகு சந்திச்சிருக்கிறோம். உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களோட வந்து இந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். தொடர்ந்து உரையாடுவோம். நன்றி ஜெயபாலன். நீங்கள் எந்த நேரமும் நீங்கள் எங்களை கூப்பிடலாம். எங்களை கட்சி சார்பான எங்கள் நிலப்பாடுகளை எப்பவும் நாங்கள் மக்களுக்கு தெரியப்படுத்த நான் எப்பவும் வந்து நான் அதை அறிய இருக்கு. நன்றி.